திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணல் தெரிக்க பேசியிருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஆயிடுச்சு, சில நாட்கள் கடந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதோட தாக்கம் குறைஞ்ச மாதிரி தெரியலைங்க. இது கூடவே புதிய கல்விக் கொள்கையை பற்றியும் நீட் அது கூட சேர்த்தும் பேசினா எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. வேறு யாரும் இல்லை, எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்களே, வெடித்து பேசியிருக்காங்க பயங்கரமாக. என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, கல்விக்கு ரொம்ப குறைவான நிதியை தான் நீங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆக்சுவலாக மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. குறைவெல்லாம் இல்லைங்க, நம்ம ஃபுல்லாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி தாங்க இதுவும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் எதிர்த்தரப்புகள் இருக்கவங்களா இதை ஃபுல்லாக கேட்டு கன்வின்ஸ் ஆனாலும் கேட்டிங்கன்னா கிடையாதுன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது இவங்களோட முதல் லைன்லேயே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 50% மேலே மாநில அரசு தான் கல்விக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக மத்திய அரசு அதிகமாக செலவு பண்ணணும், மாநில அரசு அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் செலவு பண்ணணும். ஆனால் இங்கே தலைகீழாக நடந்துட்டு இருக்குங்க. கல்விக்கான நிதியை மத்திய அரசு தர்றதுக்கு தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறதா குற்றம் சாட்டினாங்க. யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு 2.5% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலே இருக்கக்கூடிய பூட்டான்ல 8% ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே 6% கூட நாம் இன்று வரை தொடவில்லை. கல்வி என்பது பொது பட்டியலிலே இருக்கிறது. இட் இஸ் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக, அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய ஒன்றாக நினைத்து கொண்டு நடந்து கொள்கிறார்கள். கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதியில் 60% ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும், 40% மாநில அரசாங்கம் தரக்கூடிய ஒன்று. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், செஸ் 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் என்ற பெயரிலே வாங்குகிறார்கள். அது மாநிலங்களிலிருந்து சாதாரண சாமானிய மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியில் கல்விக்காக ஒரு முக்கியமான தொகையை அவர்கள் ஒதுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 50%க்கு மேலாக கல்விக்காக நிதியை வழங்கி கொண்டிருப்பது மாநில அரசாங்கம் தான். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அதற்கான அதிகமாக நிதியை தரக்கூடியவர்கள் நாங்கள். எங்களிடம் இருந்து வரி என்று சொல்லி, ஜிஎஸ்டி சொல்லி எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதியை எல்லாம் வாங்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு மாநிலத்திற்கு தர வேண்டிய, கல்விக்காக தர வேண்டிய நிதியை வைத்துக்கொண்டு வழங்க மறுக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், மணிமேகலையின் கையிலே இருந்த அக்ஷய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று மாநில அரசாங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது. பிரதமரோட ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் திட்டம் இருக்குல்ல, இது புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதா அமைஞ்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க கனிமொழி அவர்கள். இதை தமிழ்நாடு எதிர்க்கிறதுனால தான் அவங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க, இதுதான் ரீசன்னு அந்த காரணத்தை உடைச்சிருக்காங்க. நீங்க மட்டும் தான் மக்களோட பிரதிநிதியா, மோடி பிரதமரான பிற்பாடு மாறிட்டாருங்க அப்படின்னு இருக்காங்க. பிரதம மந்திரியுடைய பிரதமரின் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். அது கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்
இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய 500 கோடியை தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கு? எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறி இருக்கிறார். அப்புறம் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல அதுலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நீங்க எப்படி தலையிடலாம் அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்டாங்க. மொழி போராட்டத்தில் உயிர் தியாகம் செஞ்சவங்கன்னு வேற எங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. இதை பற்றிலாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? கேந்திர வித்யாலயாவில் தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு கெஞ்சனம் போல இருக்கு. எல்லா இடங்கள்லையும் ஹிந்தியை திணிக்கிறீங்க, சமஸ்கிருதம் சேர்த்து இதே தான் பண்ணுறீங்கன்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள். எங்களுடைய கல்விக் கொள்கையிலே, எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் மும்மொழி கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகம் மொழிக் கொள்கையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது, ஏமாற்றுகிறது என்று. நான் கேட்கிறேன், உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது. இங்கே கேந்திரிய வித்யாலயங்கள், உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கையில எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்லுகிறேன். கேந்திரிய வித்யாலயங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்றுத் தருவோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 45 கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே 20 பேர் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா? அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு, ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லி தரப்படும். இது தமிழ்நாட்டிலே நாங்கள் கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். கேந்திரிய வித்யாக்களிலே 45 பள்ளிகளிலே 15 பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லி தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழிக் கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது. ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள், சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வழியிலும். அடுத்து குலக்கல்வியை பற்றி சொன்னாங்க. குலக்கல்வியை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, இதன் மூலமாக கல்வியை கொடுக்க முடியாதுங்க, கெடுக்க தான் முடியும். ஒரு மாணவன் இருந்தால் கூட, தமிழகத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களில் இந்த உயர்கல்வி சார்ந்து ஒரு மாணவன் இருந்தால் கூட நாங்கள் பள்ளிகளை மூடாமல் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டு இருக்கோம், கிளாஸை நடத்துகிறோம். அந்தளவுக்கு நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 50% உயர்கல்வி அப்படின்ற ஒரு கனவு இருக்குல்ல மத்திய அரசுக்கு, இதை தமிழ்நாடு எப்போவோ அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னாங்க. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் மக்களே. ஏன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த குலக்கல்வியை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் எதிர்க்கிறதோ அதே கல்வியை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் படிப்பை
எதிர்காலத்தை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே போல மொழி திணிப்பை பற்றி சொல்லுவதென்றால் தெலுங்கானால நீங்க சொல்லக்கூடிய ஏகலைவா மாடல் ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட 47 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே. அதிலே 44 பேர் ஹரியானாவில் வந்திருக்கிறார்கள், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வி சொல்லிக் கொடுப்பதற்காக. எப்படி படிப்பாங்க அந்த பிள்ளைகள்? இப்படி புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியை கெடுப்பதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கவில்லை. அதே போல் ஹையர் எஜுகேஷன், ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்வியிலே நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதை தாண்டி கிளஸ்டர் ஸ்கூல்ஸ், அதிகமாக மாணவர்கள் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் இருந்தால் ஒரு பள்ளியை மூடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகமாக மாணவர்கள் இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அந்த ஊரில் இருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லித் தருவோம் என்றால் அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்க இன்னும் 30 வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே 50% உயர்கல்வியை எட்டி விடுவோம் என்று. அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு காரணம் சின்ன சின்ன ஊர்களிலே நாங்கள் அங்கே கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு. ஆனா அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த கல்லூரிகளை மூடக்கூடிய உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கேட்கிறேன். நீட் தேர்வு இருக்குல்ல, இதனால மாணவர்களோட கனவை நீங்க சிதைக்கிறீங்க. கோச்சிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது மட்டும்தாங்க இதனால வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வேற எதுவும் பெருசா வளர்ந்த மாதிரி தெரியல. இந்த அரசியல் வரலாறு இருக்குல்ல, இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள், அப்புறம் காந்தி அவர்களோட படுகொலை, தமிழகத்தோட தலைவர்கள், இவங்களை பற்றிலாம் யாரும் பேச மாட்டீங்க. ஏதோ ஒன்றுத்தில் அவங்க சொன்னாங்க, ஒருத்தரை, அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒன்றுத்தில் ஏறி ஒருத்தர் பறந்து வந்தாராம், எப்படின்னு உங்கள் டெக்ஸ்ட் புக்கு சொல்லித்தருது, இதையா மாணவர்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் கனவுகளை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர், எத்தனை மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரே ஒரு தொழில் மற்றும் வளர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5750 கோடி கோச்சிங் இண்டஸ்ட்ரி, இந்த கோச்சிங் ஸ்கூல், இது மட்டும்தான் வளர்ந்திருக்கு. NTA 28 எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் வந்து அரசாங்கத்திலிருந்து அங்கே நிரந்தர பணியிலே இருக்கிறார்களா என்றால் இல்லை. நீங்க சொன்ன பதில் தான் நான் கேட்ட கேள்விக்கு. There is not one single person who is a permanent employee and who is answerable. அப்ப கேள்வித்தாள்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படி பாதுகாப்பீர்கள்? இதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் முதல் நாளிலிருந்து இந்த நீட் பரீட்சைகள் தேவையில்லை 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 என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு மறந்துடுது, இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல்ல இருக்குன்னு. அதனால நீங்க சிலபஸையும் நீங்க தான் உருவாக்குவேன் என்கிறீர்கள். நீங்க உருவாக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, இந்த நாட்டின் நாகரீகத்தை, அரசியல் வரலாற்றை சொல்லித் தரும் என்கிறீர்கள். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன? முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றி உங்கள் அரசியல் வரலாறு பேசாது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள். பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள். ஆனால் ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி, புல்புல் பறவையா
ப்ரூம்ஸ்டிக்கான்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையில் இருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் புக் சொல்லி தருது. இதுவா சயின்டிபிக் டெம்பர்? இதையா மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி தருவீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதுக்கப்புறம் நான் வேதனையோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது பார்லிமெண்ட்டு, இந்த அவைக்குள்ள சாதியை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னாங்க. யாரை சொல்கிறான்னு தெரியுதா? ஓகே, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப வலியை கொடுக்கறதா அமைஞ்சிருக்குங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள சாதியை பற்றி இப்படியா பதிவு செய்வாங்க? சாதியை பெருமையாக பேசுகிறவங்க உருவாக்குற சிலபல தமிழகம் என்னைக்கு ஏற்றுக்காதுன்னு கொந்தளிச்சிட்டாங்க. இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு தாயின் வருத்தத்தோடு, ஒரு தங்கையின் வருத்தத்தோடு, ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே a member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவனாக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார். ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது, ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார், நாங்களும் போராடுவோம். வணக்கம். மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம். கனிமொழி அவர்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களே, அவங்களோட கருத்து சார்ந்து உங்களோட பார்வை என்ன? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.